சமந்தி சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அவ்வளோ அருமை. ரொம்ப தேங்க்ஸ் சமந்தி. உண்மையா சமந்தி, உங்களுக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சமந்தி, இவ்வளோ ஒரு திறமையான ஆளை வச்சுட்டு தான் நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா? எங்க உங்களதான் கொஞ்சம் தூக்கி விட்டா போதுமே, முன்னேறி வந்திருப்பாங்களே. சாப்பாடு அவ்வளோ அருமை சமந்தி, சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப நன்றி சமந்தி. இந்த பெருமை எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் வந்து சேரும். ரொம்ப அருமையா இருந்துன்னு சொன்னேன்னு சொல்லிருங்க சமந்தி. சமந்தி, அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க கேட்டரிங் பிசினஸ சின்னதா ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி அடிச்சு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் பிசினஸ் பண்ண போற இடத்துலலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க அடிக்கடி பார்ட்டி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. உங்களுக்கும் ஆர்டர் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ரொம்ப நன்றி சமந்தி, கண்டிப்பா நான் கொடுக்குறேன். எங்க விசிட்டிங் கார்டுங்க அவ்வளவு எங்க போய் எடுக்கணும்? போஸ்ட் ஆபீஸ்ல எடுக்கலாமா, இல்லாட்டி ரேஷன் கார்டு எடுத்தோம்ல அங்க போய் எடுக்கணுமா? அப்புறமா சொல்லி தரம் டி. சரி சரி. அப்பப்பப்பா, இப்படி ஒரு சாப்பாடு நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லைன்னா பாருங்களேன். ஐயோ சமந்தி, உண்மையதான் சமந்தி, நான் சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க. உண்மையாலே சாப்பாடு அவ்வளோ அருமை. சரி சமந்தி. என்னடா புது மாப்பிள்ள, பொண்ணுக்காக வெயிட்டிங்கா? ஏன்டா நீ வேற, என்ன பேசுறதுனே தெரியல. பெரியவங்களா சேர்ந்து தனியா பேசுங்கன்னு அனுப்பிட்டாங்க. என்ன பேசுறது? அந்த பிள்ளைக்கு என்னைய பிடிச்சிருக்கானே தெரியல. ஏமச்சான்? இல்லடா, ஒருவேளை நான் எங்க அப்பாவுக்காக சம்மதிச்ச மாதிரி அவளும் அவங்க அப்பா அம்மாக்காக சம்மதிச்சிருக்கலாம்ல. எப்படியோ உங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். மனசை விட்டு பேசினா எல்லாம் சரியாயிரும் மச்சான். ஏய் மச்சான், சொல்லுடா. ஒரு நிமிஷம் இந்த மொபைல பாரு. ஏண்டா? பாரு, உனக்கே புரியும். என்னது ஃபர்ஸ்ட் மார்க்கா? ஆமா மச்சான், +2 ரிசல்ட் வந்துச்சுல, அதுல பாரு உனக்கு பார்த்த பொண்ணோட போட்டோ இருக்கு. என்னடா சொல்றீங்க? நம்ம மாநிலத்திலேயே அவதான்டா மார்க்கு. ஏய் வாழ்த்துக்கள் மச்சான். டேய் நீ வேற. ஏன்டா, நல்ல விஷயம் தானே, மார்க் எடுத்திருக்கு அந்த பிள்ளை. டேய் சின்ன பிள்ளைடா, மிஞ்சி போனா ஒரு 17-18 வயசு இருக்குமா? ஆமா அவ்வளவுதான் இருக்கும் மச்சான். எனக்கு 25 வயசு. அதுக்கு என்னடா? பாவம் மச்சான், சின்ன பொண்ணு. சிவா, அப்பா இதை உன்கிட்ட சொல்லலையா? இல்ல மச்சான், எனக்கு எதுவுமே தெரியாது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சம்மதம் சொல்லியிருக்க மாட்டேன்டா. ஏன்டா அப்பா இப்படி பண்ணிட்டாரு? சிவா, எல்லாம் கை மீறி போச்சு. இதுக்கு மேல நம்ம நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. டேய் சின்ன பொண்ணுடா, அவளை எப்படிடா கல்யாணம் பண்றது? அரவிந்தா, நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா. மச்சான் விடு மச்சான், நடந்தது எல்லாம் நடந்து போச்சு. இனிமே அந்த பொண்ணை நீ தாண்டா பாத்துக்கணும். நீ ஒரு நிமிஷம் அப்பாவை கூட்டிட்டு வா, ஏன் சொல்றேன். இருடா, கூட்டிட்டு வரேன். மச்சான், அவசரப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திடாத. ஒரு பொண்ணை பார்க்க வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னாலே ஊருக்குள்ள கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு பேசுவாங்கடா. இதுல வேற நிச்சயதார்த்தம் வேற பண்ணியாச்சு. ஒரே குழப்பமா இருக்கு மச்சான். அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு தெரியலையே. 1 வயசு இல்ல, 2 வயசு இல்ல, 7 வயசு வித்தியாசம்டா. பரவாயில்ல மச்சான், இப்ப பாரு எங்க அப்பாவோட எங்க அம்மாவுக்கு 10 வயசு டிஃபரெண்ட். அவங்க சந்தோஷமா இல்லையா? டேய் திலகரு, அதெல்லாம் அந்த காலம்டா. எந்த காலமா இருந்தா என்ன மச்சான், புரிதல் இருந்தாலே போதும், வாழ்க்கையை நல்லபடியா வாழ்ந்துடலாம். அதுக்குன்னு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ண சொல்றியா? அந்த பிள்ளைக்கு கல்யாணம்னா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்பா. என்னையா? அப்பா, உங்களை சிவா கூப்பிட்டான். அந்த வரையா, நீ போ. இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா, சீக்கிரமா வர சொன்னான். சமந்தி, நீங்க போய் சாப்பாட்டு வேலையெல்லாம் பாருங்க. வந்தைகளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிட்டு போகட்டும். அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது சமந்தி, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. சரி சமந்தி, நம்ம அப்புறமா பேசுவோம். சரிங்க சமந்தி. எங்க நிறைய ஆட்கள் வந்திருந்து பாத்தீங்களா? ஆமாட்டி, நான் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு பேர் வருவாங்கன்னு. பரவாயில்லங்க, நம்ம அந்த காலத்துல ஊருக்குள்ள செஞ்சு போட்ட மொய் இப்ப எல்லாம் நமக்கு வந்திருக்கு. மொய் பணத்தை விடுங்க, நமக்கு ஆட்கள் வந்தாலே போதும். சரிங்க, நான் எல்லாரும் சாப்பிட்டாவளா என்ன ஏதுன்னு போய் கவனிக்கேன். சரி டி. நீங்களும் இப்படி மச நிக்காம இந்த சுரேஷ் ரமேஷ்லாம் நின்னாங்கல்ல, அவனை கூச்சப்பட்டு சாப்பிடாம வீட்டுக்கு ஓடிடுவாங்க. உட்கார வச்சு சாப்பிட வைங்க. ஆச்சி, அடட வாட்டி மல்லி, பம்பரம் கணக்குல தான் சுத்திட்டு வைரா. அவ்வளவு வேலை நட்டி வந்தவிய போனவிய எல்லாரையும் கவனிக்கணும். ஆமாச்சி, என்ன பண்றது? வாங்க ஆச்சி, சாப்பிடுவோம். சாப்பிடுவோம் பொறுமையா சாப்பிடுவோம் டி. வந்த ஆளுக்கெல்லாம் சாப்பிடட்டி. நாங்க என்ன மாப்பிள்ளை பிள்ளைய கூட பார்க்கல. ஐயோ, மாப்பிள்ளை என்ன பார்க்கலையோ? ஆமாம்மா, ஒரே கூட்டமா இருந்துச்சா, சரி பொறுமையா பாப்பமே இங்கே நின்னுட்டோம். ஐயா ஆச்சி பாத்தியலா, நான் இதை கூட கவனிக்கல. மாப்பிள்ளையும் பொண்ணும் தனியா பேசிட்டு இருக்காவல. ஆச்சி வந்தோன்னு நான் கூட்டிட்டு வரட்டுமா? ஏட்டி பொறுமையா பேசிட்டு வரட்டி. பொழுதனைக்கு இங்க தானே இருக்க போறோம், பார்த்துட்டு போறோம். சரிங்க ஆச்சி, வாங்க ஆச்சி சாப்பிடுவோம். இம்மடி எங்களுக்கு வீட்டுல ஒரு வேலையும் இல்ல, நாங்க சாயந்தரம் வரை இங்கதான் இருக்க போறோம். பொறுமையா சாப்பிடுதாமே. வந்த ஆளுக்கெல்லாம் நீ சாப்பிட வையா. அப்ப வீட்டுக்குள்ளேயாவது வந்து உட்காருங்க ஆச்சி. வேண்டாம் டி, இங்கதான் நல்ல இயற்கை காத்து, மரம், நிழல் நிறைய இருக்கு. நாங்க இங்கனே உட்காந்துக்கிட்டோமே. நீ போ, போய் வேலையில பாரு.
சரிங்க ஆச்சி. இதான் வருத்தம் இல்லைல்ல, ஒழுங்கா கவனிக்கலையாண்ணா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லாட்டி. நீ இவ்வளவு நேரம் அங்கேயும் இங்கேயும் ஓடுனதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். நீ என்ன ஒத்தாளாக கடந்துட்டு எவ்வளோ வேலை தான் செய்வா. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. இதுவும் எங்கள் வீடு மாதிரி தானே, நாங்கள் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டோமே. சரிங்க ஆச்சி. அப்போ நான் மற்ற ஆட்களை போய் கவனிக்கிறேன். சரி டீப்போ. பணத்தில் நல்ல பிள்ளை, என்ன பற்றிய மீனாட்சி நல்ல மரியாதையும் தெரிஞ்சிருக்கு. ஆமாம் ஆமாம். என்னையா கூப்பிட்டுட்டியாம? அப்பா என்னப்பா இதெல்லாம்? என்னதியா? டே அரவிந்து, அதை காட்டு அப்பா கிட்ட. அடடே, என் மருமக மார்க் வாங்கிட்டாளா? என்னப்பா சந்தோஷப்படுறீங்க? ஏன் சிவா, என் மருமக மார்க் எடுத்திருக்கா, அப்ப நான் சந்தோஷம் தானே படணும். அப்பா, நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலையா? என்ன தம்பி? அப்பா, சிவாக்கு 25 வயசு. ஆமா, இப்ப அதுல என்ன டவுட் உங்களுக்கு? அதுக்கு இல்லப்பா, இப்பதான் பொண்ணு 12th படிச்சு முடிச்சிருக்கு. வயசு வித்தியாசமா இருக்குன்ட்டு சிவா நினைக்கான். அட கடவுளே, இதுதான் உன் பிரச்சனையா? நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா. நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதமே சொல்லியிருக்க மாட்டேன். சின்ன பொண்ணுப்பா, பாவம். போதும் போதும் ஐயா, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுக்கு ஒன்றும் 17-18 வயசுலாம் இல்லை. பொண்ணுக்கு இந்த ஆவணி வந்தா 21 வயசு பிறக்குது. என்னப்பா சொல்றீங்க? ஆமா தம்பி, நான் எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டேன். மைனர் பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? கேஸ் ஆயிராதா? ஆனா அப்பா, அப்புறம் எப்படி 12th? டேய் தம்பி, உனக்கே தெரியும்ல, மாணிக்கம் நம்ம ஆபீஸ்ல எத்தனை வருஷமா உழைச்சி முன்னேறி வந்திருக்காரு. அவருக்கு ஒரு உதவியா இருக்கட்டுமே தான் அவர் பொண்ணு நான் கேட்டதே. நானும் படிச்சுட்டு இருக்கணும்னு ஏதோ காலேஜ் படிக்கணும்னு தான் நினைச்சேன்டா. அப்புறம் தான் சொன்னாரு இல்ல 12th படிக்குதுன்ட்டு. அப்புறம் ஏன்ப்பா ஒத்துக்கிட்டீங்க? சொல்றத முழுசா கேளுங்கடா. பொதுவாகவே இந்த ஊரை விட்டு ஊர் வராங்கல்ல, அவங்க வீட்டிலலாம் பாருங்களேன், பிள்ளைங்களை லேட்டாக தான் சேர்த்து விடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிள்ளையும் லேட்டாக சேர்த்துருக்காங்க. அது எப்படிப்பா? ஆமாண்டா, 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கு. அப்புறம் இவங்க ஊர் மாதிரி வந்துட்டாங்க, டிசி வாங்க முடியல. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் ஸ்கூல்லேயே சேர்த்துருக்காங்க. அப்போ வயசு கணக்கு பண்ணி பாருங்க. அப்பா, நான் கூட பயந்துட்டேன்ப்பா, சின்ன பொண்ணா இருக்கேன்ட்டு. எல்லாம் விசாரிச்சு தாண்டா கல்யாணத்துக்கு சம்மதமே சொன்னேன். அதுவும் மாணிக்கம் ரொம்ப தெரிஞ்சவர் வேற, ரொம்ப வருஷமா நம்ம கம்பெனில தான் வேலை பார்க்காரு. அவருக்கு வேற 2 பொம்பளை பிள்ளைங்க. ஆமா ஆமா, அதனால தாண்டா அவர் வீட்லயே நான் பொண்ணு எடுத்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு என்ன படிக்க ஆசைப்படுதோ படிக்கட்டும்னு சொல்லிட்டேன்டா. அவ படிப்புக்கு எந்த ஒரு தடையும் வராது. நீ எதுவும் வருத்தப்படாத, சரியா? சரிப்பா. அப்பா, ஏன் 2வது பொண்ணையும் நம்மளே கேட்க கூடாது? சைக்கிள் கேப்ல அவன் லவ் எப்படி சொல்றான் பாரு. ஏண்டா? இல்ல இல்ல, மாணிக்கம் ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறாருன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதான் அவரோட 2வது பொண்ணையும் நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா. என்னது நம்மளா? நம்மன்னா ஐ மீன் நான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கும் 25 வயசு தொட போகுது. காமெடி பண்ணாத. அப்புறம் சிவா, பொண்ணு இப்ப வந்துடும். 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, சரியா? சரிப்பா. உங்களுக்குலாம் இங்க என்னடா வேலை? வெளியே வாங்க. வரோம் வரோம். ஏட்டி சுவாணி, நீ தான் சொன்னல மாப்பிள்ள கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு. என்னது, மாப்பிள்ள கிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்த போறாளா? ஆமாட்டி, அவ அப்பதேச்சு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா. வேண்டாம் வேண்டாம் சுவாணி, மாப்பிள்ள கிட்ட எதுவும் பேச வேண்டாம். என்னட்டி சொல்ற? ஆமா ஆண்டி, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. என்ன ஐடியா டி? இப்போ நம்ம சாம்பார்ல ஒரு கரப்பாம்பூச்சியை தூக்கி போட்டு எல்லாருக்கும் ஊத்தும் போது கரப்பாம்பூச்சி வந்துடும். சாம்பார்ல முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பார்த்துருக்கேன். நீ என்னட்டி கரப்பாம்பூச்சியை போட சொல்லுதே? ஆமா ஆண்டி, அப்படி போட்டோம்னா பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கொல்ல நினைக்கிறாங்கன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம். அடியாத்தி ஏட்டி லூசு, அப்படின்னா நம்ம மேலதானட்டி பழி வரும். நம்ம தானட்டி சமைச்சோம். நம்ம சமையலாட்டி எல்லாரும் தப்பா பேசுவாவே. ஐயோ ஆமல்ல. வேண்டாம் வேண்டாம், அந்த ஐடியாலாம் வேண்டாம், அது ரொம்ப தப்பு. எப்படி சொல்லி சமாளிக்கலாம்? அத்தை, என்னட்டி நீ ஆல்ரெடி புதுசா ஒரு ஐடியா போட்டிருப்பிய? அதெல்லாம் இல்ல அத்தை, நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன். என்னட்டி சொல்ற? படிக்க போறேன் அது இது என்ன? ஆமாக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே படிக்கிறேன். வேண்டாம் சோனி, கல்யாணம் பண்ணா படிக்க முடியாது, பாத்திரம் தான் விளக்கணும், புரிஞ்சுக்க. இல்லக்கா, எனக்கு மாப்பிள்ளையே பிடிச்சிருக்கு. அப்படி போடு சக்க. ஏட்டி இதை தான் வாங்கிட்டு இருந்து எதிர்பார்த்தேன். அவ்வளோதான் டி, கல்யாணம் முடிஞ்சது. ஆனா அத்தை, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க தான் போறேன். சோனி, வாழ்க்கையில தப்பான முடிவு எடுக்காத. இல்லக்கா, எனக்கு ரொம்ப சரியான முடிவுன்னு தான் தோணுது. ஏட்டிவிலா, இதுக்கு மேல அவன் மனசை யாரும் மாத்தக்கூடாது. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. நானே பயந்துகிட்டே இருந்தேன் எங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாளோன்னு. நல்ல வேலைக்கு அவளுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சு போச்சு. சோனி, ஏமா? ஏட்டி ஓடிரு அடிச்சு விடுவேன். வா நெட்டூஸ், நம்ம கரப்பாம்பூச்சி இல்லைனா பெருச்சாளி என்னத்தையாவது போட்டு கல்யாணத்தை நிறுத்துவோம். ஏட்டி, நீ கரப்பாம்பூச்சியை போடுவியோ பெருச்சாலியை போடுவியோ அது மேட்டர் இல்லை. கல்யாணம் மட்டும் நின்றுச்சு, உன்னைய தூக்கி தூர போட்டுருவேன். அது தூக்குங்க ஏட்டி, அதுக்கப்புறம் பேசுங்க. ஏட்டி சுவாணி, உன் மனசை மாத்திர மாட்டாளா? இல்லத்த,
ஆமா, இவ்வளவு நேரம் கல்யாணத்தை நிறுத்த போறேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என்னட்டி திடீர்னு முடிவு மாறிச்சு? மாப்பிள்ளை அவ்வளவு பிடிச்சிருக்கா? அத்தை, நான் ரிசல்ட் பார்த்துட்டு வரும்போது வர வழியில ஒரு கல் தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அதுக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன டீ சம்பந்தம் இருக்கத்தே? நான் கல் தடுக்கி விழுந்தப்போ என் கையை பிடிச்சி தூக்கி விட்டதே இவருதான். அப்போ பூ வச்சு நிச்சயதார்த்தம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் தொட்டுக்கிட்டீங்க. ஐயோ அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. கையை பிடிச்சிதான் தூக்கி விட்டாரு. கையை பிடிச்சாரோ காலை பிடிச்சாரோ, கை எங்க இருக்கு? ஐயோ அத்தை, எப்படியோ டி மல்லிகுட்டி மனசு கஷ்டப்படாம இருந்தா சரி. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம்தான். சரி, இப்போ மாப்பிள்ளை பையன் அங்கே வெயிட் பண்றான். உன் மனசுல இருக்கிறத சொல்லு. ஐயோ அத்தை, அதுதான் பயமா இருக்கு. எப்படி 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 கையை பிடிச்சலாம் தூக்கி விடுவாராமா? ஆனா அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பயமா இருக்கோ? அதுக்கு இல்ல அத்தை, என்ன பேசுறது, ஃபர்ஸ்ட் டைம்ல, அதான் பயமா இருக்கு. உன் பாட்டுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு நெத்தி சுடி வேணும், கல் வச்ச கம்மல் வேணும், ஒட்டியான வேணும்னு கேளு. அவரே ஆரம்பிச்சிருவாரு பேசுறதுக்கு. தங்க இருக்கிற வேலைக்கு அவர் எங்க பேசுவாரு? அப்படியே அமைதியாயிருவாரு. சும்மா சொன்னட்டி. ஏட்டி, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை அவர்கிட்ட சொல்லு, படிக்க வைப்பாரு. அதுதான் அத்தை நானும் எதிர்பார்க்குறேன். அவரே என்ன படிக்க வச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏட்டி, கவலைப்படாதட்டி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். சரிங்க அத்தை. வாங்க மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஏன்? ஆமா, பின்ன சும்மாவா? 3 சப்ஜெக்ட்ல சென்றோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? உலகத்துக்கே தெரியும், அப்புறம் எனக்கு தெரியாதா? எப்படி? என்ன மேடம், உங்ககிட்ட மொபைல்லாம் கிடையாதா? ஆஹா. அச்சச்சோ, உங்க போட்டோவோட போட்டு உங்க மார்க்கு போட்டு எவ்வளவு வாழ்த்துக்கள், எவ்வளவு ஷேர் பண்ணி எவ்வளவு கமெண்ட் தெரியுமா? ஆஹா, தெரியாது. என் போட்டோ போட்டிருக்காவளோ? ஆமா, சோனியா தானே? ஆமா. பார்த்தேன், எல்லாமே பார்த்தேன். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அப்புறம் நீங்க சொல்லுங்க. இப்படி தூரமா நின்னா இப்படி கொஞ்சம் பக்கத்துல வர்றது? ஆ, எது எடுத்தாலும் தானா? சரி, நம்ம கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசலாமா? ஆ, கடவுளே, தயவு செஞ்சு இந்த தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. சரி. வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஆ, கேளுங்க. உண்மையாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆ, பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும் சோனி, உங்க அப்பா அம்மாக்காக சம்மதம் சொன்னியா இல்ல உண்மையாவே என்ன பிடிச்சிருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, மார்க் எடுத்திருக்க, எப்படியும் உன் மனசுல அது படிக்கணும் இது படிக்கணும் பெரிய ஆளா வரணும்னு ஆசை இருந்திருக்கும். இப்போ திடீர்னு கல்யாண ஏற்பாடு, நீ வேற பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. அதான், நீயா சொன்னியா இல்ல உங்க அப்பா அம்மாவுக்காக சொன்னியா? உண்மையை சொல்லட்டுமா பொய் சொல்லட்டுமா? வேண்டாம் சாமி, நீ உண்மையவே சொல்லு. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் உண்மையாகவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். புரியல. அதான், வர வழியில் நான் கீழே விழுந்தப்ப என்னை தூக்கி விட்டீங்களா? ஆமா. அப்போ உங்கள் அன்பும் அக்கறையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. சரி. வீட்டுக்கு வந்து கூட நினச்சேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு. வேற? அப்புறம் நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சதும் நான் முழு சம்மதத்தோட தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். பாருடா. இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல உங்க அப்பா சம்மதத்துக்காக தான் சொன்னீங்களா? உண்மையை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? வேண்டாம் வேண்டாம், உண்மையவே சொல்லுங்க. நான் உண்மையை சொன்னா உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இல்ல இல்ல, எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அது சோனி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு. உள்ள வரலாமா? அம்மா, சாரி அது நேராயிட்டு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்ல, அதான் வந்த வீட்டெல்லாம் நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் மாப்பிள்ள. இல்லத்த, சோனியா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், சொல்லிட்டு வந்துடுறேனே. ஐயோ மாப்பிள்ள, இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம், அதுக்கப்புறம் 2 பேரும் மணிக்கணக்கில் பேசதானே போறீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். போலாம். சரி. சொந்த பந்தங்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும் பத்தியலா, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கத்த, போலாம். ஏட்டி, மாப்பிள்ள நல்லா பேசுறாரா? ஆமாம்மா. சரி சரி.